வலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா, எங்கள் ஊரில் இந்த ரோட்டில் வந்து பட்டாணி சுண்டல் இந்த மாங்காய் வெங்காயம்லாம் வச்சு கொடுப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதே ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆனால் நான் வந்து பட்டாணி சுண்டலுக்கு பதிலாக கொண்டக்கடலையில் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபியை நம்ம கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பட்டாணி சுண்டல் இதில் எதில் செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் கருப்பு கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். உங்ககிட்ட கல்பாசி இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். என்கிட்ட அது இல்லாததுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் வந்து தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிருக்கேன். அப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலையை அதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் ரொம்ப முக்கியமான பார்ட்டே அந்த பெருஞ்சீரக தூள் தான். அதுதான் வந்து வாசனையும் டேஸ்ட்டையும் எலிவேட் பண்ணி காட்டும். இதில் நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால நான் வேக வச்ச கொண்டக்கடலையை மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி தலையும் கஸ்தூரி மெத்தியும் போட்டு இறக்கணும். சுண்டல் ரெடி.